என் பெயர் ஹர்ஷினி சுகுமாரன். இவர் என் தந்தை திரு சுகுமாரன். இன்று நாம் மூலிகை பானம் செய்ய உள்ளோம். நானும் பார்க்குறேன் எங்கள் அம்மாட்ட வந்து சளியாக இருக்குது இரும்பலாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து நான் எனக்கு வந்துட்டு ஒரு மூலிகை பானம் செய்து தருவேன்னா நான் இன்னைக்கு வந்து நாங்கள் மூலிகை பானம் செய்ய போகிறேன்னா அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வேணும் அதோட பயன்கள் என்ன தெரிஞ்சுக்கலாமாண்ணா? சரி சொல்லுங்க. இஞ்சி சுக்கு வந்து என்னத்துக்கு பயன்படுத்துவாங்கன்னா சுக்குவோட வந்து நிறைய பலன்கள் இருக்குது. அதோட பலன்கள் உதாரணத்துக்கு எதிர்ப்பு சக்தி கொண்டது, செரிமானத்துக்கு உலர்ந்தது, சளி காய்ச்சல் இரும்பலுக்கும் மிக சிறந்தது. ஆனால் நீங்கள் நோட்டிட்டீங்களா எல்லாருக்கும் பிடிச்சதுண்ணா? தெரியலம்மா, நீங்களே சொல்லுங்களேன். எல்லாருமே வந்து எடை குறைத்து மெலிவாகவும் இருக்குன்னு நினைப்பாங்கண்ணா. ஆமாம். ஆனால் இரண்டாவது பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மிளகுண்ணா. ஆமாம்மா, மிளகோட பயன்பாடு என்ன? சுக்கு போல் மிளகு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், அப்புறம் சளி காய்ச்சலுக்கு இருமலுக்குலாம் வந்து உகந்து கொடுக்கணும். மூணாவது பார்த்துக்கிட்டா பனங்கள் கண்ணா, அது வந்து கொஞ்சமாக இனிப்பு சுவை கொடுக்கணும்னா தேனுக்கு பதிலாக இது காய்க்கலன்னா அதுவும் வந்து மிளகு சுக்கு போல தான். ஏன்னா நம்ம இப்போ வந்து பொருட்களையும் பார்த்துட்டா அதோட பயன்பாட்டுக்குள்ளேயும் மாற்றிட்டோம்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த பானத்தை கலக்க போகிறேன்னா வாங்க. சுக்கு, மிளகு, பனங்கள் செய்யும் முறையை பார்ப்போம். ஒன்றாவதா சுக்கு கண்ட அளவுக்கு, இரண்டாவது தேவைப்படும் அளவு மிளகு, மூன்றாவது பனங்கள் கண்டு, எனவே பனங்கள் கண்டு இனிப்பா இருந்தாலும் அது வந்து நம்ம அளவுக்கு அதிகம் காய்ச்சா அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு. சுடு நீரை ஊற்றி நன்றாக கிளறவும். சுக்குத்தூள் போடுறதுக்கான நன்றாக வடிகட்டுவோம். மூலிகை பானம் தயார். இப்ப அருந்துவோம் வேணா? சரிம்மா. அக்கா அக்கா எனக்கு வேண்டாம், அம்மா எனக்கு கொடுத்து எனக்கு பிடிச்சி பூச்சக்கு வேணும்க்கா. எனக்கு தெரியும் அக்கா, எனக்கு தெரியும் சட்டைக்கு நீ உனக்கு வந்து இது அம்மா கொடுத்து பிடிச்சிக்கோ. அதனால தான் பாரு என்ன ஒரு டிசைன் எனக்கு கொடுத்துக்கிட்டு சுவையாக இருக்கிறது. இந்த மூலிகை மரத்தை நீங்களும் உங்கள் இல்லத்தில் ட்ரை பண்ணால் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து பள்ளிக்கு செல்லறதுக்கு முன்ன வந்து வீக்கோ பானத்தை தான் அருந்து சொல்லுவோம் காலேஜ் சிற்றுண்டிக்கு. அப்புறம் அதன் பிறகு வந்து நம்ம இந்த மூலிகை பானத்தை தான் அருந்தி சொல்லுவோம். நன்றி.